சராசரி மக்கள் நிலையில் கடவுளை வந்துட்டு வேற வேறு ரூபத்தில் பார்க்குறாங்க. சிலை வடிவத்தில் பார்க்குறாங்க, இல்லை உருவமற்ற நிலையிலையும் பார்க்குறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் கடவுள்னு ஒரு பொருள் தனியாக இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. பாமர மக்களுக்கு வந்துட்டு கடவுள் தனிப்பட்ட முறையில் எங்கேயோ காட்சி கொடுக்குறாரு, ஏதோ ஒரு கோயிலில் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் ஏன் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, தத்துவ வழக்கங்களை பார்த்தோம்னாக்கா பாமர மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தத்துவ வழக்கங்கள்லாம் கை கொடுத்து ரொம்ப சிரமமாக இருக்கும். தத்துவங்கள், ஃபிலாசபிக்கல் இன்சைட்ஸு அவங்களுக்கு ஜீர்ணிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்கு தான் கடவுள் என்ற ஒரு பெயரில் இந்த ஆலயங்கள், கோயில்கள் எல்லாம் இருக்காங்க. நம்ம திருமூலர் சொன்ன அந்த பொன்மொழிகளில் பார்த்தோம்னா, உள்ளம் பெறும் கோவில் ஊன் உடம்போரு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தம் காலா மணிவிளக்குன்னு திருமூலர் சொல்கிறாரு. அது என்ன சொல்ல வர்றாருனாக்கா, கடவுளை ஒரு தனிப்பட்ட முறையில் வெளியால் போய் தேடாதீங்க, எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அது உயர்ந்த தத்துவ வழக்கம். அது நல்லா புரியணும். அது அப்போ அதனால் அடுத்த கேள்வி, ஏன் அந்த கோயில்கள்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க, எதனால்? பாமர மக்களுக்கு சொன்ன மாதிரி தத்துவ வழக்கம் வந்துட்டு ரொம்ப ஜீரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால கோயில் வடிவத்தில், கோயிலில் பார்த்தோம்னாக்கா சிலைகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் சிலைகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் கருங்கல்களில் செஞ்சுருப்பாங்க. அடுத்தது அந்த சிலைகளுக்கு கீழே அடியில் வைரங்கள், விலை மதிக்க முடியாத மெட்டல் பீசஸ்ன்னு சொல்லக்கூடிய பவுனு, தங்கம், இதெல்லாம் அதில் புதைச்சிருப்பாங்க. ஸோ இந்த கற்கள், வைரங்கள், தங்கம் இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா பிரபஞ்சத்தின் காந்தத்தை ஈர்ப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இட் இஸ் அப்சார்ப்ஷன் பவர்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் கிரகிச்சிக்கும். ஸோ சிலைக்கு அடியில் வந்துட்டு இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத கற்களை வந்து புதைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கற்கள் உள்ளுக்கு இந்த காந்தம் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அது காந்தம். Philosophically speaking, all prayers done in a conducive manner only lead to the programming of the subconscious mind. Intense prayer activates the faculty of imagination and visualization. So, and once you see anything in your imagination with burning desire, that will become a seed implanted in your subconscious mind. உள் மனதில் வந்து நம்ம எது ஒரு கற்பனையில் வீரமான இயக்கத்தில் பார்க்குறோமோ அது வந்து உள் மனதில் போய் வித்தாக கருவாக பதியும். அதன் பிற்பாடு அதுக்கு நீர் மற்றும் உரம் போட்டு அதுக்கு வளர்ச்சி கொடுக்கணும் அதுக்கு. ஸோ இது எப்படி நடக்குதுனாக்கா, நிபந்தனை என்றன்னு சொன்னாக்கா, நம்ம கோயிலுக்கு போய் வணங்குறது மனம் அது செம்மையாக இருக்கணும். எந்த விதமான சலசலப்பு, மன உளைச்சல் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம நினைப்பது உடனே கைகூடும். அதை தான் நீங்கள் பார்க்கலாம். தீபாரதனை காமிக்கும் போது அந்த அர்ச்சகர் வந்துட்டு ஒரு தீபத்தை காமிப்பாகும் போது அப்போ ஒரு மணலை கொண்டு வரும். இன்னும் பல விதமான தீபத்தை ஒரே நேரத்தில் காமிக்கும் போது அந்த கேம்பர் ஹோல்டரில் பல விதமான தீபங்கள் காமிக்கும் போது இன்னும் சிந்தனை கூர்ந்து இன்னும் ஒருங்கின நிலையில் நம்ம கற்பனைகள் உருவாக்கி பார்க்கறதுக்கு ஈடுபடணும். அப்போ அது போய் ஆழமாக உள்மனதில் பதியும். அது மேனிஃபெஸ்ட் பண்ணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் செயல்பாட்டுக்கு நம்ம பார்க்கும் பொழுது செயல்பாட்டில் அது நமக்கு காட்சி கொடுக்கும். இந்து ஃபிலாசபி பார்த்தோம்னாக்கா அதில் கோயில், அதில் கோபுரம் இருக்கும். இப்போ அதே மாதிரி இஸ்லாமிய அன்பர்கள் பார்த்திங்கன்னா அங்கேயும் மொஸ்கில் இந்த கோபுரம்லாம் இருக்கும். அதே மாதிரி இப்போ கிறிஸ்துவ நபர்கள் பார்த்திங்கன்னா பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள் பிரபஞ்சத்தின் காந்தத்தை அது ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. அப்போ அது கோயில் முழுவதும், ஆலயம் முழுவதும் இது பரவலாக பரவி விட்டுரும். அப்போ when you go into a ambience like that,
that will be easy for you to manifest. குறிப்பாக இந்த நெற்றிக்கண் தான். அங்கே பொட்டு வச்சுக்கிறாங்க, அடுத்தது அங்கே சந்தனம் வைத்துக்கொள்கிறாங்க, இல்லை திருநீர் வைத்துக்கொள்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அடையாளம். நெற்றிக்கண் ஒன்று இருக்குது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்ற ஒரு பொட்டு வைக்கும்போது சந்தனம் வைக்கும்போது அதுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க. ஸோ இந்த நெற்றிக்கண்றம் பாருங்கள், அந்த அமைப்பை வணங்காதவர்கள் யாருமே கிடையாது. இப்போ பொட்டு வைக்கிறோம், சந்தனம் வைக்கிறோம், திருநீர் எல்லாமே அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இப்போ வணக்கங்கள் செலுத்தும் பொழுது இரு கரங்களை கூப்பி வணக்கம்னு வணங்கும் பொழுது எங்கே போய் முடியுது பார்த்தோன்னா இங்கே ஆரம்பித்து நேராக நெற்றிக்கண்ணுக்கு தான் முடியும். அப்போ இந்த ஃபிலாசபியில் இருக்கிறவங்களாம், இந்து மித்தாலஜியில் இருக்கிறவங்களாம் அதை வணங்குறாங்க. ரைட். இன்றைக்கி வெள்ளையர்கள் பார்த்திங்கனாக்கா, மேல்நாட்டில் பார்த்திங்கனாக்கா இப்போ சல்யூட்னு சொல்கிறோம். சல்யூட்னு பாருங்கள் எங்கே போய் முடியுதுன்னு பாருங்கள், நெற்றிக்கண்ணை தான் போய் முடியும். பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவம். அடுத்தது இஸ்லாமியர்கள் தொழுகிறாங்க, உட்காந்து வணங்க, நெட்டி போய் எங்கே தொடுது, தரையை போய் தொடும். அப்போ நெற்றிக்கண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லா மத சார்பில் இருக்கிறவங்களாம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த விபூதி சந்தனம் எல்லாம் அங்கே விற்கிறதுனால அதுக்கு ஒரு ஈர்ப்பு, அங்கே இடத்துல ஒரு வைப்ரேஷன் கொடுப்பான். நல்லது, மனிதனுடைய நலனை கருதி. காவடி என்று சொன்னால் அதோடைய அடிப்படை வந்து கவடம் என்ற அர்த்தம். கவடம் இந்த இடம் நெத்தியிலேருந்து பின்னால் இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு கவடம்னு சொல்கிறது அதுதான். ஸோ காவடியோடைய உண்மை நோக்கம் அந்த மனம் உருகி இறைவனை வணங்குறாங்க. அப்போ அந்த காவடியை காணிக்கையாக செலுத்தும் பொழுது காவடியில் பார்த்திங்கன்னா அதில் டெக்கரேஷன்லாம் இருக்கும், ஒரு முருகனுடைய படம் அங்கே இருக்கும், அப்போ ஒரு கவடமாக இருக்கும். அதை தூக்கிக்கிட்டு மன உருகின நிலையில், கலங்கமலம் இல்லாத நிலையில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போய் சேர்க்கணுமோ சேர்த்துறாங்க. அப்போ அதெல்லாம் வந்துட்டு கடவுளை வணங்குறதுக்கு பல வழிமுறைகள் வேறு உண்டு. வேல் வந்துட்டு இஸ் அ ஷார்ப் டூல், அதாவது கூர்மையான ஒரு ஆயுதம் அது. இது வந்து நம்மளுடைய ஃபிலாசபியை பார்த்தோம்னாக்கா, புராண கதைகளில் பார்த்தோம்னாக்கா சக்தி மாதா முருகனுக்கு அந்த ஆயுதத்தை கொடுக்குறேன், அதுதான் வேல் ஆயுதம். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அரக்கன்களை அடையாளம் கண்டுபிடித்து தவிர்த்து விடுவது தான் அது அரக்கன்களை போடுற மாதிரி. ஸோ அது கூர்மையான ஒரு ஆயுதம். நெற்றிக்கண் தியானம் செய்ய செய்ய 10 ஆண்டுகளில் ரொம்ப கூர்மையாகி நமக்குள்ளேயே அந்த வல்லமை உண்டு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அரக்கன்களை அடையாளம் கண்டுபிடித்து அதை தவிர்த்து